தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் எபேசியர் அதிகாரம் 4 வசனம் 32. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. காலை தோறும் உடைய கிருபை புதிதாய் இருக்கிறது சுவாமி. ஆமா ஆண்டவரே, இன்றைய நாளிலும் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பாகவும் மன உருக்கமாகவும் இருக்கிற கிருபையை தாங்க. விசேஷமாய் குடும்பங்களுக்குள்ளே ஆண்டவரே அன்பையும் இணக்கத்தையும் கர்த்தர் கட்டளையிடுங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஒருவருக்கொருவர் பகையோடு இருக்கக்கூடாது ஆண்டவரே. கணவன் மனைவியோ பெற்றோர் பிள்ளைகளோ ஆண்டவரே இன்றைய நாட்களிலே ஆண்டவரே அநேக போராட்டங்களையும் ஆண்டவரே அநேக பிரிவினைகளையும் சந்தித்துக் கொண்டு இருக்கிற நாட்களிலே ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். தயவான குணம் உண்டாகட்டும் ஆண்டவரே. உருக்கமான குணம் உண்டாகட்டும். அன்புள்ள குணம் உண்டாகட்டும். ஒருவரை ஒருவர் ஆண்டவரே மன்னிக்கிற கிருபையை தாங்க சுவாமி. குடும்பத்திலே முதலாவது ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவர் மேல் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்து ஆண்டவரே சகல விதமான காரியங்களையும் பொறுத்து போகத்தக்கதான ஒரு மனதை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் செபிக்கிறேன் சுவாமி. அப்படியாய் திருச்சபைகளுக்குள்ளே ஆண்டவரே சந்திக்கிற நபர்களுக்குள்ளே ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எந்த ஒரு கசப்பும் இல்லாதபடிக்கு, கோபமும் இல்லாதபடிக்கு, மூர்க்கம் இல்லாதபடிக்கு ஆண்டவரே ஒருவருக்கொருவர் மன்னித்து ஆண்டவரே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஆமாண்டவரே, உம்முடைய சாயலை தரித்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்மை போல வாழ்கிற கிருபையை தாங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தூஷணமான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள் எதுவும் உடைய பிள்ளைகளிலிருந்து புறப்படாதபடிக்கு சுவாமி ஆண்டவரே உடைய பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா உண்மையாகவும் ஆண்டவரே ஒழுக்கமாகவும் ஆண்டவரே தயவாகவும் மன உருக்கமாகவும் ஆண்டவரே அப்பா மன்னிக்கிறவர்களாகவும் இருந்து ஆண்டவரே உண்மை ஆண்டவரே அப்பா உம்முடைய சாயலை பெற்று ஆண்டவரே உமக்கு சாட்சியா இருக்க உதவி செய்யுங்க. அந்த நல்ல கிருபையை கர்த்தர் ஊற்றுகிறபடினால் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.